சித்துப்புகள் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மொச்சக்கொட்டையும் கருவாடும் போட்டு சூப்பராக எப்படி வந்து கருவாட்டு குழம்பு மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு வைக்கலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, அது கூட தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சி அதையும் அது கூட போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கி வர்ற ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, நமக்கு தேவையான அளவு நம்மளோட குழம்பு மசாலா தூள் இருக்குது. அந்த குழம்பு மசாலா தூளையும் நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அது கூட சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக பெருங்காயம், ஏன்னா வேணால் நம்ம மொச்சக்கொட்டை போட போகிறோன்றப்ப பெருங்காயத்தூள், பூண்டு அதிகமாக சேர்க்குறது நல்லது தான். ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கலாம். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியையும் அதில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குழம்பு வந்து லைட்டாக கொதித்து வர்ற ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, நம்ம மொச்சையை வந்து தனியாக நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் வந்து குக்கரில் வேக வச்சுருக்கோம். ஸோ அந்த மொச்சையும் அதில் வந்து போட்டுக்கிடலாம். நல்லா வந்து மொச்சை வெந்திருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மொச்சையை அதில் வந்து போட்டுக்கிறங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து கருவாட்டு குழம்பா வேணுன்னா கருவாடை வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கிறங்க. இல்லை வந்து நார்மலாக வந்து புளிக்குழம்பு மாதிரி வேணுன்னா கருவாடு போடாமே சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.